بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما ومخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. وقال أيضا في آية أخرى: الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. وقال نبينا حبيبنا صلى الله عليه وسلم: كفى بالموت واعظا. صدق الله العليم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக இரட்சகர் எம்பெருமானார் நபிகள் கோமான் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அடிபெறலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவினுடைய நாளிலே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். பகல் இரவு, காலை மாலை, சூரியன் சந்திரன், அதை போன்றுதான் அல்லாஹு தஆலா ஹயாத்தையும் மௌத்தையும் படைத்திருக்கின்றான். இந்த ஹயாத்தையும் மௌத்தையும் அல்லாஹ் படைத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக கூறி காட்டுவான்: அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அமலால் உங்களிலே சிறந்தவர்கள் யார் என்று அல்லாஹ் சோதிக்க வேண்டும் என்பதற்காக ஹயாத்தையும் மௌத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஆக இந்த மவுத் என்பது நமக்கான ஒரு சோதனை களம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் மனிதர்கள் இந்த மவுத்தை மறந்த மடையர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. ஆரிஃபீன்கள், சூஃபியாக்கள் எல்லாம் அதிகமாக மவுத்துடைய ஞாபகத்திலேயே இருப்பார்களாம். காரணம் ஒன்றே ஒன்றுதான்: லி அன்னஹு மௌஇது லிகாஇல் ஹபீப். அந்த மவுத்து தான் ஹபீபான அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தை, அல்லாஹ்வை சந்திப்பதற்காக நம்மை தயார்படுத்துகின்றது. அல் முஹிப்பு லா யன்சி கத்துன். ஒரு நேசர், அல்லாஹ்வினுடைய நேசர் எப்பொழுதும் அந்த மவுத்தை மறக்கவே மாட்டார். பெருமானார்கள் சொன்னார்கள் அல்லவா: மன் கரிஹ லிகாஉல்லாஹ் கரிஹல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு விரும்பவில்லையோ அல்லாஹ் அவரை பார்ப்பதற்கு விரும்ப மாட்டான். ஹசன் பஸ்ரி இமாம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள்: லா ராஹத லில் முஃமினி இல்லா ஃபீ லிகாஇல்லாஹ். ஒரு முஃமினுக்கு ராஹத் எதிலே இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ்வை பார்க்கின்ற விஷயத்திலே தான் இருக்கின்றது. வமன் கானத் ராஹத்துஹு ஃபீ லிகாஇல்லாஹி தஆலா. யாருடைய ராஹத், யாருடைய மன நிம்மதி அல்லாஹ்வை பார்க்கின்ற விஷயத்திலே இருக்கின்றதோ ஃபயௌமுல் மௌதி, அவன் மரணிக்கின்ற நாள் என்பது யௌம சுரூரிஹி வ ஃபர்ஹி வ அம்னிஹி வ குரூரிஹி வ ஷரஃபிஹி. அந்த நாள் தான் அவருக்கு மிகவும் சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான நாளாக, சந்தோஷமான நாளாக மாறுகின்றது என்று சொன்னால் அந்த மவுத்தினுடைய ஞாபகம் நம் அவர்களிடத்திலே குறைந்து விட்டது. அந்த மவுத் எப்பொழுது வரும் என்பதை நாம் அறிய மாட்டோம் அன்பானவர்களே. அதற்கு முன்னால் நாம் செய்த பாவத்திற்கான தௌபாவை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நாம் செய்த பாவத்திற்கான தௌபாவினுடைய வாசல் மரணம் வரும் வரைதான் இருக்கின்றது. அதற்கு பின்பு அந்த வாசல் மூடப்பட்டுவிடும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான்: வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத். பாவம் செய்தார்களே அவர்களுடைய தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. எதுவரை தெரியுமா? ஹத்தா இதா அஹத் ஹலர அஹதகுமுல் மவுத். உங்களிலே ஒருவருக்கு மவுத் வருகின்ற வரைதான் அதற்கான கால அவகாசம். நாம் செய்த பாவத்திற்கான தௌபாவை நாம் கேட்க ஆயத்தமாக வேண்டும் அன்பானவர்களே. மவுத் எங்கே இருந்து வரும், எப்பொழுது வரும் என்பதை நாம் அறிய மாட்டோம். அந்த மவுத்தினுடைய ஞாபகம் நம்மவர்களுக்கு அதிகமாக வேண்டும். அதற்கென்று தனி சிறப்பு இருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரிடத்திலே கேட்கின்றார்கள்: யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஹல் யுஹ்ஷரு மஅ ஷுஹதாஇ அஹதுன்.
யாராவது ஷுஹதாக்களோடு எழுப்பப்படுவார்களா? பெருமானார் சொன்னார்கள், நஅம், ஆம். மை யதுகுருல் மௌத ஃபில் யௌமி வல் லைலதி 20 மர்ரா, யார் ஒவ்வொரு நாளும் காலை பகல் 20 முறைகள் மௌத்தை ஞாபகம் கொள்கின்றார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே ஷுஹதாக்களோடு எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னால், அந்த மௌத்தினுடைய ஞாபகம் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த மௌத்தினுடைய ஞாபகம் தான் நாம் பாவம் செய்வதை விட்டும் நம்மை காப்பாற்றுகின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அனஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அனஸ் அவர்கள் பெருமானார் கூறியதாக கூறுகின்றார்கள், அக்ஸிரு மின் திக்ரில் மௌத், மௌத்தினுடைய ஞாபகத்தை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? ஃபைன்னஹு யம்ஹசு துனூப், அதுதான் பாவத்தை அழிக்கின்றது. வயஸஹது ஃபித் துன்யா, துன்யாவிலே ஜுஹூதியத் பற்றற்ற தன்மையை அதுதான் ஏற்படுத்துகின்றது. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலிருந்து வெளியே வரும் பொழுது ஃபைதன் கௌமுன் யதஹத்தஸூன், ஒரு கூட்டம் பேசிக்கொண்டும் வயல்ஹகுன், அவர்கள் சிரித்துக் கொண்டும் இருந்தார்கள். அவர்களை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், உதுகுருல் மௌத், மௌத்தை நீங்கள் ஞாபகம் ஊட்டிக் கொள்ளுங்கள். அம்மா வல்லதி நஃப்ஸி பியதி, யாருடைய கையிலே என்னுடைய நஃப்ஸ் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வின் மீது சாத்தியாக சொல்கின்றேன், லவ் தஅலமூன மா அலம், நான் எதை அறிந்தேனோ அதனை நீங்கள் அறிந்து விட்டீர்கள் என்று சொன்னால், லலஹிக்தும் கலீலா வ பகைத்தும் கஸீரா. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் குறைவாக சிரித்திருப்பீர்கள், அதிகமாக அழுதிருப்பீர்கள். நான் அறிந்த ஒன்றை நீங்கள் அறிந்திருந்தால் அதனால் நீங்கள் மௌத்தினுடைய ஞாபகத்தை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு வாழ்ந்தவர்கள், இமாம்கள், வலிமார்கள் எல்லாம் அந்த மௌத்தினுடைய ஞாபகத்திலே லயித்து போனார்கள், அதிலே அவர்கள் மூழ்கி விட்டார்கள். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்னு ஸீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே மௌத்தை பற்றி சொல்லப்பட்டால், இது அதுக்கர இந்தஹுல் மௌத் மா தகுல்லு அலூஹு மின்ஹு, அவருடைய ஒவ்வொரு உறுப்புகளும் இருந்து விடுவாம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அந்த மௌத்தினுடைய பயம் இருந்திருந்தால் அவருடைய ஒவ்வொரு உறுப்பும் இருந்து விடும் அளவிற்கு அவர்கள் மௌத்தினுடைய ஞாபகத்தில் இருந்திருக்கின்றார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொரு இரவும் யஜ்மஉ குல்ல லைலத்தின் ஃபுகஹாக்களை ஒன்று திரட்டி யததாக்கரூனல் மௌத், அவர்கள் மௌத்தை பற்றி பேசுவார்கள், கியாமத்தை பற்றி பேசுவார்கள், ஆகிரத்தை பற்றி பேசிவிட்டு சும்மா யபகூன், அவர்கள் அழ ஆரம்பித்து விடுவார்களாம். ஹத்தா கஅன்ன பைன ஐதீஹிம் ஜனாஸா, அவர்கள் முன்னால் ஜனாஸா இருந்தால் எந்த அளவுக்கு அவர்கள் அழுவார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் அந்த ஞாபகத்திலே அவர்கள் அழுபவர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, சுப்ஹானல்லாஹ், துன்யாவினுடைய மோகத்திலே நாம் அதிகமாக திளைத்து விட்டோம், மூழ்கி விட்டோம். அன்பானவர்களே, இப்ராஹிம் தைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ஷைஆனி கதஆ அன்னி லத்தத் துன்யா, இரண்டே வஸ்துக்கள் துன்யாவினுடைய மோகத்தை விட்டும் அந்த இன்பத்தை விட்டும் என்னை தடுக்கின்றது. என்ன தெரியுமா? முதலாவதாக அவர்கள் சொன்னது திக்ருல் மௌத், மௌத்தினுடைய ஞாபகம் துன்யாவினுடைய மோகத்தை விட்டும் என்னை தடுக்கின்றது. பெருமானார் ஒரு அழகான உதாரணம் சொல்வார்கள். பூமியிலே இந்த துன்யாவிலே ஒரு முஃமினுடைய உவமை என்ன தெரியுமா? உதாரணம் என்ன தெரியுமா? பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்ன மஸலுல் முஃமினி ஃபி துன்யா கமஸலில் ஜனீன ஃபி பத்னி உம்மி, ஒரு தாயினுடைய வயிற்றில் இருக்கின்ற ஒரு சிசுவை போன்றவர்கள். இதா ஹரஜ மின் பத்னிஹா பகா அலா மஹ்ரஜிஹி, அந்த இடத்திலிருந்து அது வெளியே வந்து விட்டது என்று சொன்னால் வெளியே வந்ததின் காரணமாக அது அழுகும், வெளியே வந்ததின் காரணமாக அழுகுமானால் ஹத்தா இதார அல்லவ், அந்த வெளிச்சத்தை பார்க்கின்ற வரைதான், அதற்கு பின்பு லம் யுஹிப ஐயர்ஜி ஐலா மகானிகி, மீண்டும் அந்த இடத்திற்கு செல்ல அது விரும்பாது. அதே போன்றுதான் மனிதன் பூமியிலே இருப்பான், அவனுக்கு இந்த மரணத்தினுடைய ஞாபகம் வந்து விட்டது, ஆகிரத்தின் பக்கம் அவன் சென்று விட்டான் என்று சொன்னால் மீண்டும் துன்யாவிற்கு வருவதற்கு அவன் ஆசைப்பட மாட்டான். அன்பானவர்களே, இன்னும் ஒரு படி மேலே போய் எவ்வளவு இஹ்லாஸாக இருந்திருக்காங்கன்னு பார்த்தா, ரபியா பின் ஹைசம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய வீட்டிலேயே ஒரு கபரு குழியை வெட்டி வைத்திருப்பார்களாம். சுப்ஹானல்லாஹ், அந்த குழியை வெட்டி வைத்துவிட்டு வகான யனாமு ஃபீஹி குல்லு லைலத்தின் மர்ராத், ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு நாளும் அதிலே படுத்து உறங்குபவர்களாக இருந்தார்கள். எதற்காக தெரியுமா? பிதாலிக திக்ரில் மௌத், மவுத்தினுடைய ஞாபகம் ஒன்றே ஒன்றின் காரணமாக தன்னுடைய வீட்டிலே கபரை வெட்டி அங்கே தூங்குபவர்களாக இருந்தார்கள். சொன்னார்கள், லவ் ஃபாரக சாஅத்தன் வாயிதா கல்பி திக்ருல் மௌத்
மௌத்தினுடைய ஞாபகம் வெறும் ஒரே ஒரு நிமிடம் என்னுடைய கல்பை விட்டும் சென்று விட்டால் லா ஃபஸத, அனைத்தும் பாழாகிவிடும், அனைத்தும் வீணாகிவிடும் என்று சொன்னார்களே. இந்த அளவுக்கு இன்னும் சொல்றால், இதா உஜித ஃபீ கல்பிஹி கஸாவா, அவருடைய கல்விலே ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விட்டது என்று சொன்னால் தஹல ஃபீஹி ஃபல்தஜா வ மகஸ மாஷா அல்லாஹ், அந்த கபரிலே நுழைந்து அவர்கள் படுத்துக் கொள்வார்களாம். பிறகு இந்த ஆயத்தை ஓதுவார்களாம், ரப்பி இர்ஜிஊனி லஅல்லி அஅமல சாலிஹன் ஃபீமா தரக்து. இந்த ஆயத்து எதுக்கு தெரியுமாங்க வரும்? கபரிலே ஒரு அடியார் வைக்கப்பட்டதற்கு பின்பு அல்லாஹ்விடத்திலே அந்த அடியார் கேட்பானா, யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னை மீண்டும் என்னை துன்யாவிற்கு அனுப்பிவிடு யா அல்லாஹ், நான் விட்ட அமல்களை நான் செய்ய வேண்டுமே என்று அவன் ஆசைப்படுவான். ஆனால் அதற்கான வாய்ப்பு அவனுக்கு கிடைக்காது. இந்த ஆயத்தை ரபி அவர்கள் கபரிலே படித்து ஓதுவார்கள். அதற்கு பின்பு அவர்களே சொல்லிக் கொள்வார்கள், யருதுஹு சும்ம யருது அலா நஃப்ஸிஹி, யா ரபி, ரபிஹே கதர் ஜாத்துக, அல்லாஹ் உன்னை மீண்டும் உனக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டான், மீண்டும் நீ வந்து விட்டாய், ஃபஅமல் ஃபஅமல் ஃபஅமல், நீ அமல் செய்து கொள், அல்லாஹ் உனக்கான அந்த வாய்ப்பை கொடுத்து விட்டான் என்று சொல்வார்களாம். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கின்றார்கள் பாருங்களேன் இமாம்கள் எல்லாம். அவருடைய வாழ்க்கைகளை நாம் படிப்பினைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. கபரினுடைய அந்த ஞாபகம் நம்மவர்களுக்கு அதிகமாக வேண்டும் அன்பானவர்களே. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கபரிடத்திலே போய் நின்றால், இதா வகஃப அலா கபரின் பகா ஹத்தா யபுல்ல லிஹியதஹு, அவருடைய தாடி நினைகின்ற அளவிற்கு அவர்கள் அழுவார்களாம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். மக்கள் எல்லாம் கேட்கின்றார்களாம், ததுக்குரு ஜன்னத ஒன்னார் அஃபலா தபுக்கி, நீங்கள் நரகத்தை பற்றி சொர்க்கத்தை பற்றி பேசும் பொழுதெல்லாம் நீங்கள் அழுததில்லையே? தபுக்கி இதா வகஃப்த அலா கபரின், கபரின் மீது நின்றதற்காக நீங்கள் அழுகின்றீர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, சமியத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நான் பெருமானார் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், இன்னல் கபர் அவ்வலு மனாசிலில் ஆகிரா, இந்த கபர் தான் ஆகிரத்தினுடைய முதல் மன்சிலாவாக இருக்கின்றது. ஃபஇன் நஜா மின்ஹு ஸாயிபுஹு ஃபமா பஅதஹு ஐஸர், இதிலே ஒருவர் வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்னால் அதற்கு பின்பு உள்ளது அவருக்கு இலகுவானதாக இருக்கும். வ இல்லம் யன்ஜி மின்ஹு ஃபமா பஅதஹு அஷத், அதிலே ஒருவர் கோட்டை விட்டு விட்டார், அதிலே ஒருவர் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அதற்கு பின்னால் உள்ளது அவருக்கு மிகவும் கடினமானதாக மாறிவிடும் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். ஒரு கவிஞர் அழகாக கூறி காட்டுவார், மரணம் நிழல் அல்ல, மரணம் நிழல் அல்ல, சோதனையின் கதவு. கபரின் ஆரம்பத்திலே தான் அதனுடைய முதல் தடவை என்பார்கள். சுப்ஹானல்லாஹ். கடைசியாக ஒரே ஒரு செய்தி, சக்கராத்தினுடைய ஹாலத்துகளை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே. மலக்குல் மௌத் நம்ம அவர்களிடத்திலே எந்த சூரத்திலே வருவார்கள்? அழகான சூரத்திலே வருவார்களா, அல்லது பாவியினுடைய ரூஹை கைப்பற்றுகின்ற சூரத்திலே வருவார்களா என்று தெரியாத அன்பானவர்களே. அதிலே நாம் அதிகமாக நம்முடைய கவனங்களை, நம்முடைய ஞாபகங்களை செலுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு நல்ல ஒரு அடியானுடைய ரூஹை கைப்பற்றும் பொழுது மலக்குல் மௌத் எப்படி தெரியுமா வருவார்கள்? ஓஹோபி ஷாபின், ஒரு வாலிபராக வருவார்கள். துகிர மின் ஹுஸ்னி வஜ்ஹி, அவருடைய முகம் அழகானதாகும். வ ஹுஸ்னி ரீஹிஹி, நல்ல ஒரு வாடை அவர்களிடத்திலே இருந்து வரும். அந்த மலக்குல் மௌத் பெருமானிடத்திலே வந்து என்ன தெரியுமா சொன்னார்கள்? பெருமானிடத்திலே வந்து அவர்கள் சொன்னார்களாம், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல அர்ஸலனி வ அமரனி, அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கின்றான், உங்களிடத்தில் என்னை அனுப்பினான். என்ன தெரியுமா சொன்னான் அல்லாஹ்? அல்லாஹ் அதுகல அலைக்க இல்லா பி இதின், உங்களுடைய அனுமதியை கொண்டுதான் நான் உங்களிடத்தில் நுழைய வேண்டுமாம். ஃபைன்லம் தஅதல்லி அர்ஜி, நீங்கள் எனக்கு அனுமதி தரவில்லை என்று சொன்னால் நான் திரும்பி சென்று விடுவேன். வைன் அதல்தலி தகல்து, நீங்கள் எனக்கு அனுமதி அளித்தால் நான் உள்ளே நுழைவேன். அமரணி அல்லாஹ் அக்பலக ஹத்தா தஅமுரணி, நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கின்ற வரை உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றார்களாம். எந்த அளவுக்கு பாருங்களேன், மலக்குல் மௌத் பெருமானார் இடத்துல போய் அனுமதி கேட்கின்றார்கள் அவர்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு. சுப்ஹானல்லாஹ். அப்போ பெருமானார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பெருமானார் சொன்னார்களாம், உகுஃபுஃப் அன்னி, கொஞ்ச நேரம் இருப்பார், கொஞ்ச நேரம் இருங்க. ஹத்தா யஅதீனி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வருகின்ற வரை கொஞ்ச நேரம் கால அவகாசம் கொடுங்கன்னு பெருமானார் மலக்குல் மௌத்திலே கேட்கின்றார்கள். எவ்வளவு அந்தஸ்து மிக்கவர்கள் பெருமானார். ஆனால் ஒரு பாவியினுடைய ரூஹை கைப்பற்றும் பொழுது அந்த மலக்குல் மௌத்தினுடைய சூரத் அல்லாஹ் அக்பர் எவ்வளவு கடினமானதாக இருக்கும் என்று சொன்னால், இஹ்யா உலமுதீன் இமாம் கஸலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திக்ருல் மௌத் வமா பாதஹு என்ற ஒரு பாபிலே ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பதிவு செய்கின்றார்கள். அதில் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், லவ் ரஆ சூரத்தஹு அல்லதி தக்பிலு அலைஹா ரூஹுல் அப்துல் முத்லிப், ஒரு பாவியான ஒரு அடியானுடைய ரூஹை கைப்பற்றும் பொழுது அந்த சூரத்திலே வருகின்ற அந்த மலக்குல் மௌத்தை பார்த்தால் யாராக இருக்கட்டும்,
அலமோ ரிஜாலி கூவத்தன், எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மனிதராக இருந்தாலும், அவர் வலியாக இருந்தாலும், அவர் பெரிய ஒரு இமாமாக இருந்தாலும் கூட நாம் ஏற்றுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அதனை பார்ப்பதற்கு அவருக்கு சக்தி இருக்காதாம். இதுக்கு ஒரு அழகான ஒரு தலீலை அவர்கள் கூறுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குல் மௌத்திடத்திலே கேட்கின்றார்களாம், ஹல் தஸ்தத்தியு அன் தரீனி சூரத்தக்கல்லதி தக்பிலு அலைஹா ரூஹுல் ஃபாஜிர், ஒரு பாவியான ஒரு அடியானுடைய ரூஹை கைப்பற்றும் பொழுது உங்களுடைய சூரத்தை உங்களால் எனக்கு காட்ட முடியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குல் மௌத்திலே கேட்கின்றார்கள். மலக்குல் மௌத் கூறுகின்றார்கள், லா துதி குதாலிக், உங்களால் அதனை தாங்க முடியாது. கால பலா, பரவாயில்ல, எனக்கு காட்டுங்க கூறுகின்றார்கள். சும்மல் தஃபத இலை, அவர்கள் திரும்பி பார்க்கின்றார்கள். வஹுவ பிரஜுலின் ஷாபின் வஹுவ பிரஜுலின் அஸ்வத், அவர்கள் ஒரு கருப்பான ஒரு மனிதராக, காய் முஷார், அவருடைய முடிகள் எல்லாம் எந்திரித்து நின்றதாக பார்த்தேன். வ முந்திபுல் ரீ, ஒரு கிட்ட ஒரு நாற்றம் வந்ததாக. வ அஸ்வது சியாப், கருப்பு ஆடை மிக்கதாக. வ யக்ருஜு மின் ஃபைஹி வ மனாஹிஹி லஹிபுன் நார் வ துகான், அவருடைய மூக்கில் இருந்தும் அவருடைய வாயிலிருந்தும் நரகத்தினுடைய ஜுவாலைகள், நரகத்தினுடைய அந்த புழுதிகளை நான் பார்த்தேன் என்று அவர்கள் பார்த்தவுடன் அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? கஷியா அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயக்கமிட்டு கீழே விழுந்து விட்டார்களாம். சும்மா அஃபாக்க, அவர்கள் மீண்டும் எழுந்திருத்து அவர்களிடத்தில் மலக்கல் மௌத் இடத்திலே சொல்கின்றார்களாம், யா மலக்கல் மௌத் லவ்லம் யல்கியல் ஃபாஜிர் இன்தல் மௌத் இல்லா சூரத்தி வஜ்ஹிக், இந்த முகத்தை மட்டும் அந்த ஃபாஜிர் பார்த்து விட்டார் என்று சொன்னால், அந்த முகத்தை பார்த்து விட்டார் என்று சொன்னால் லகான ஹஸ்பு, அதுவே அவருக்கு போதும். அதுவே அவருடைய மரணத்திற்கு காரணமாக ஆகிவிடும் அளவிற்கு அவருடைய முகம் பயங்கரமானதாக இருக்கும். சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அந்த முகத்தை பார்ப்பதற்கு நமக்கு சக்தி இருக்குமா? சக்கராத்தினுடைய ஹாலத்துகளை பற்றி பெருமானாரே கேட்டார்களே, அல்லாஹும்ம ஹவ்வின் அலா முஹம்மதின் சக்கராத்தில் மவுத், பெருமானார் கேட்டார்களே, நம்முடைய சிந்தனைகள் மௌத்தை விட்டும் வெகு தூரம் சென்று விட்டது, நம்முடைய தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? தெரியவில்லை. அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக கையேந்த வேண்டும். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக தௌபத்தன் கபுலல் மவுத் வ ராஹத்தன் இந்தல் மவுத் வ மக்ஃபிரத்தன் பஅதல் மவுத். அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்கராத்தில் மவுத் வர்ஹம் அலைனா பில் ஈமானி மவுத் بالإيمان عند الموت بقول لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. யா அல்லாஹ், எங்களுடைய ரூஹ் கைப்பற்றுகின்ற அந்த நிலைமையிலே, அந்த சக்கராத்தினுடைய ஹாலத்திலே எங்களுடைய நாவிலிருந்து திரு கலிமாவை நசீபாக்கியா அல்லாஹ் என்று நல்ல என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.